உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு வெக்கமா இல்லையாடா? இல்லை, ஒவ்வொரு வாட்டி ஆத்திரத்துல அருவாள் எடுத்து புறப்படும் போது நீ தான் அறிவா பேசி என்னை அடக்குவ. இப்ப நீ எப்படி பேசுற? என்னல அர்த்தம்? நெஞ்சு கொதிக்குதுடா. மோதிரதா இருந்தா அந்த சௌந்தர பாண்டி ஒரு ஆம்பளை கிட்ட மோதி இருக்கணும். அத்தை என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு என்னடா தெரியும்? சட்டம் தெரியுமா? கோர்ட்டு தெரியுமா? ஒண்ணும் தெரியாத பொம்பளை கிட்ட அவங்க அறியாமைய பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்காங்க. டேய், உனக்கு கொதிக்கலையா? நெஞ்சு சுட்டு பொசக்கல? இல்லை, கொஞ்சம் பொறுமையா இல்ல. நான் தான் சொல்லுதோம்ல, நாம செய்ய வேண்டிய காரியம் இன்னும் எவ்வளவோ இருக்குன்ட்டு. இப்ப ஆத்திரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்க சொல்லுதியா? டேய், நீ பேசாத. உன் பேச்ச கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. எப்படியா இருக்கு மாமா? இன்னும் செத்து போகாம உசுரோட தான் இருக்காங்க. போதுமா? இல்லத்தா, நான் சூடாமணிட்ட கேட்டப்பெல்லாம் அவன் மேலோட்டமா சொல்லிட்டு விட்டுட்டான். இவ்வளவு நடந்திருக்கு, ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டாளத்தாவா? நான் இவ்வளவுக்கு திருப்பி திருப்பி கேட்டேன். நேரம் வர்றப்ப சொல்றேன்னு தட்டி கழிச்சிட்டாத்தா. ஆனா இவ்வளவு நடந்திருக்கத்தா. இப்பதான் நேரம் வந்திருக்கு. நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த சௌந்தர பாண்டிய மன்னிச்சு விட போறீங்களா? அந்த ஆளுக்கு மன்னிப்பே கிடையாது. அவனுக்கெல்லாம் உயிர் வாழவே தகுதி கிடையாது மாமா. இந்த துரோகத்தை பண்ணது 2 பேரு. ஒண்ணு எங்க அப்பா சௌந்தர பாண்டி, இன்னொருத்த அந்த சனிய. அந்த 2 பேரும் வாழ்றதுக்கு லாய்க்கே இல்லாதவனுங்க. விஷம், அத்தனையும் விஷம் மாமா. அவங்க உசுரோட இருக்க இருக்க பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் அழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மாமா. நான் என்னத்தான் செய்ய முடியும்? சோத்துல உப்பு போட்டு திங்குறீங்கல்ல, ரோஷம் வேணாமா? இத பாருங்க மாமா, அவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கு பதில் கண்ணீர் இல்ல, ரத்தம். இவ்ளோ பெரிய அக்கிரமம் செஞ்சவங்கள வாழ விடக்கூடாது மாமா. உசுரோடவே விடக்கூடாது. அவனுங்களை கழுத்து அறுத்து கொல்லணும். அவங்க கழுத்துல இருந்து வழியிற ரத்தத்தை குடிக்கணும் மாமா. அப்பதான் என் கோவம் அடங்கும். விடாரி அத்தா மாதிரி பேசுறாள். இவளை நான் என்னத்த செய்ய? எப்போ நீ அவளை விடுப்பா. முதல்ல நம்ம ரத்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். அம்மா என்ன சொல்லிச்சு? ரத்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது பரவாயில்ல வரேன்னு சொல்லிச்சுல. முதல்ல அதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஏற்பாடு செய்யணும். அந்த வேலையை பார்ப்போம். மனசு தாங்க மாட்டுக்கல. இந்த படுபாவியால தான் நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னா. ஆனா இவ்வளவு நடந்திருக்குன்னு அவ என்ன சொல்லவே இல்லையல. மாமா, மனசு துடிக்குதா? நெஞ்சு பதறுதா மாமா? அப்ப ஒரே வழிதான் இருக்கு. என் கூட வாங்க. 2 பேருமா போய் அந்த சௌந்தர பாண்டியோட கதையை முடிச்சிட்டு வருவோம். சண்முகம் பேச்சு நம்ம கேட்க வேணாம் மாமா. அம்பிட்டுதானத்தா வாவத்தா. போய் அந்த படுபாவி கொடல உருவி மாலையா போட்டு வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.